காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்கள் என்ன சொல்கிறார்கள் பார்ப்போம். கல்வி கடன் ரத்து செய்கிறதுங்கிறது பசங்களுக்கு வட்டியோட கல்வி கடனை ரத்து பண்ணுறேன்னு இருக்காங்க. அது இலவசமாக கல்வி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏழை பெண்களுக்கு 1,00,000 நிதியுதவி கொடுக்குறேன்னு இருக்காங்க. இது சாத்தியமாகுமா என்னன்னு தெரியல. அந்த ஏழை பெண்களுக்கு 1,00,000 நிதியுதவி கொடுக்கறதுக்கு சிலிண்டர் விலை, பஸ் கட்டணம் இதெல்லாம் கம்மி பண்ணலாம். முதியோர்களுக்கு ரயில் கட்டணம் இலவசமாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ட்ரெயினை போகிறதுக்கு சலுகை கட்டணம் தான் இருந்தது. இது இப்போ இந்த பிஜேபி வந்த போட்டு எல்லாமே எடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது, மன வருத்தமா இருக்குது. இது கவலைப்பட வேண்டிய ஒண்ணு. ஏன்னா சமூகத்துல இந்த மாதிரி ஒரு குறைபாடுகள்லாம் நிறைய இருக்கிறதுனால மீண்டும் காங்கிரஸ் அதை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அது ரொம்ப உண்மையிலே பாராட்டக்கூடியது, வரவேற்கத்தக்கது. மகளிருக்கெல்லாம் 1,00,000 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். மேலும் கல்வி கட்டணங்கள்லாம் ரத்து பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட சலுகைகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. நம்ம நாட்டுக்கு இப்போ இந்தியா கூட்டணி தான் சார் வரணும். 10 நாள் தான் இருக்குது ஒன்றும் தேர்தலுக்கு. எல்லா கட்சிக்காரங்க அறிக்கை வெளியிடுறாங்க, நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவேன்னு. இதை பார்த்துட்டு அவங்க அந்த நோக்கத்தில் அறிவிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாலும் ஒரு சிந்தனை, ஒரு டைம் யோசிச்சிருக்கலாம், ஓட்டு போட்டுக்கலாமா, இவங்களுக்கு வந்தால் நல்லது செய்வாங்களேன்னு. இப்போ அவங்கள பார்த்து சொல்கிறதுனால எங்களுக்கே டவுட்டாக இருக்குது, அவங்க வந்தால் எதுவும் செய்ய மாட்டாங்க எங்களுக்கு. காங்கிரஸில் ஒரு 50க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துன்றதை தாண்டி மாணவர்கள் கல்வி கட்டணத்தை இலவசமாகவே ஆக்கலாம். கட்டணத்தை இலவசமாக்கிட்டாலே அவன் கடன் வாங்குறதுக்கு வேலை இல்லை. ஏழை பெண்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 1,00,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையில அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, வராங்க போறாங்க. அதான் வருஷத்துக்கு 1,00,000 தரேன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காங்கிரஸ் கட்சி அறிக்கையிட்டிருக்காங்க. மகளிருக்காக வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் தரதாக பேசியிருக்காங்க. இது நல்ல விஷயமா இருக்குது, பொதுமக்களுக்கு ஏற்றதாகவும் இருக்கும். கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. வரவேற்க வேண்டிய விஷயந்தான். பட் என்னென்னா இவ்வளோ தாமதமாக சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் மனசில் போய் இது எப்படி பதியும் தெரில. படித்த ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏழை பெண்களுக்கு 1,00,000 ரூபாய் தருவதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் வரவேற்கத்தக்கதான். ஆனால் நடைமுறைக்கு ஒத்துவாங்கிறது அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தெரியும். அதுபோல் சீனியர் சிட்டிசன் வயசானவங்களுக்கு ட்ரெயினில் சலுகைகள் இப்போ கிடையாது. மறுபடியும் அந்த சலுகைகள் கொடுக்குறேங்கிறாங்க. அது நல்ல வரவேற்கத்தக்க திட்டங்கள் தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.